ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 27வது அதிகாரம் 20வது வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் எனும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஹல்லேலூயா. இங்கே நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இதை யார் சொல்றா அப்படின்னா, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது அதிகமான ஊழியத்தை செய்த மிகப்பெரிய பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாய் ஊழியம் செய்த பவுல் சொல்லுகிறார். ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் ஜீவித்து அநேக துன்பங்களை அனுபவித்து அநேக சபைகளை ஸ்தாபித்து மிக அதிகமான ஊழியத்தை புறஜாதிகளின் நடுவில் ஆண்டவருக்காக செய்த ஒரு வைராக்கியமுள்ள ஒரு மனிதன், the most anointed person, மிகவும் அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஒரு பரிசுத்தவானாயிருந்தாலும் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை அவன் பெற்றிருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு கட்டத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அது மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடக்காதபடிக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பரிசுத்தமுள்ளவனாக இருப்பான் என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருப்பான் என்றால், கிறிஸ்துவுக்குள் ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருப்பான் என்றால், அவன் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையை அவன் சந்தித்திருப்பான். அது என்ன? the valley of the shadow of death, மரண இருளின் பள்ளத்தாக்கை அவன் ஒருவன் நடந்து அதில் வெற்றியை கண்டிருந்த மனுஷனாக தான் இருந்திருப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கின் நடுவில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போய்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? உபத்திரவமும் பிரச்சனைகளும் இல்லாத வாழ்க்கை அல்ல. உபத்திரவம் நிச்சயம் உண்டு, பிரச்சனைகள் நிச்சயம் உண்டு. ஆனால் அதெல்லாம் நாம் வெற்றியாளரா இல்ல தோல்வியா என்பதை ஒரு நாளும் நிர்ணயிக்க முடியாது. எது நிர்ணயிக்கும் தெரியுமா? துன்பங்கள் வரும்பொழுது, சறுக்கல்கள் வரும்பொழுது, வாழ்க்கையில் மீள முடியாத பிரச்சனைகளை நம் வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழும்பும். நான் பரிசுத்தமாக தானே வாழ்ந்தேன், நான் உண்மையாக தானே கர்த்தருக்காக இருந்தேன், நான் ஒழுங்கா ஆராதனை செய்தேனே, தேவனுடைய ஆலயத்தில் ஒழுங்காக என்னுடைய அபயங்களை இட்டேனே, ஏன் எனக்கு இந்த துன்பம் என்ற கேள்வி எழும்பும். ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள், ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள் என்ற கேள்வி எழும்பும் பொழுது பின்னாடியே ஒரு ஆன்சர் நம்மளுக்குள்ளாக வரும். ஆண்டவர் என்னை அடிச்சிட்டாரோ, ஆண்டவர்கிட்ட நான் அடி வாங்கிட்டனோ, ஆண்டவர் நான் செய்த ஏதோ ஒரு பாவத்திற்கு தண்டனை கொடுத்து விட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஆன்சர் பின்னாடியே வரும். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள எழும்புதோ இல்லையோ, சுத்தி இருக்கிற ஜனங்களுக்குள்ள அது நிச்சயமா எழும்பிடும். அப்படிதானே? நாம சும்மா இருந்தாலும் பக்கத்துல இருக்கவங்க, இவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஆண்டவருக்காக ஊழியம்னு ஓடுனாங்க, ஆண்டவருக்காக அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு பரிசுத்தமா வாழ்ந்தாங்க, இவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, ஆண்டவர் அடிச்சிட்டாரு, ஆண்டவர் இவங்களுக்கு அடி கொடுத்துட்டாரு, இவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இவங்களை கைவிட்டுட்டாரு, இப்படிப்பட்ட குத்தலான வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்தை இன்றைக்கு உடைத்திருக்கிறது அல்லவா? இன்றைக்கு எத்தனை பேர் சறுக்கல்களின் நடுவில் தாங்க முடியாத, ஆல்ரெடி இங்கே பவுலாகிய அப்போஸ்தலன் ஒரு சிறை கைதியை போல கொலையாளிகளின் நடுவில் தானும் ஒரு குற்றவாளியாக தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவித்த ஒரே காரணத்திற்காக இங்கே கொலையாளிகளின் மத்தியில் அவனும் ஒரு குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறான். வேதனையின் நடுவில் போய் கொண்டிருக்கும் போது மேலும் மேலும் துன்பம் வரத்தக்கதாக அவன் வாழ்க்கையில் இன்றைக்கு மரணத்திற்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது. சொல்லுகிறான், இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. All my hope was taken away. கொஞ்ச நஞ்சு, அதன் அர்த்தம் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்படியாவது எனக்கு சுகம் கிடைச்சிடும், எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து விடுவேன், இந்த கடன் பாரத்திலிருந்து நான் மீண்டு வந்து விடுவேன், எங்கேயோ ஒரு நம்பிக்கை இருந்தது, என் பிள்ளை என்னை காப்பாற்றிவிடும், என் பிள்ளை படித்து பெரிய ஆளானவுடன் இந்த கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் தீர்ந்து விடும்
ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை பார்க்கும்போது, என்னை சுற்றி அந்தகாரமும் இருளும் சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையை நான் பார்க்கும்போது, நம்பிக்கை கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் முழுமையுமாக ஆற்று போயிற்று. ஹல்லேலூயா. எந்த இடத்தில் நாம் தோற்கிறோம் தெரியுமா? உபத்திரவம் வரும்போது அல்ல, துன்பங்கள் வரும்பொழுது அல்ல. ஒரு எண்ணத்தை பிசாசு நம்ம இடத்தில் விதைப்பான். அந்த எண்ணத்திற்கு நாம் இடம் கொடுப்போம் தெரியுமா? ஆண்டவர் என்னை அடிச்சிட்டாரு, ஹல்லேலூயா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஏதோ ஒரு தப்புக்கு நான் இப்ப தண்டனை அனுபவிக்கிறேன். இந்த ஒரு எண்ணத்தை பிசாசு விதைக்கும் அந்த நிமிடத்தில் நாம் தோற்கிறோம். பிசாசு மேலே எழும்புகிறான். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, நான் தனித்து விடப்பட்டேனோ என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பிரத்யட்சமாக பேசுகிறார். இல்லை மகளே, நான் இப்பொழுதுதான் நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு நான் சமீபமாய் இருக்கிற தேவன் அல்லவா? நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை நான் நேசிக்கிற தேவன் அல்லவா? நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். இதே பிரச்சனை தான் யோபுவின் வாழ்க்கையில் வந்தது. பெரிய சேலஞ்ச் பண்ணுகிற ஆண்டவர் கிட்ட, நான் யோபுவை உங்களை தூஷிக்க வைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு யோபு கிட்ட இருந்து ஒவ்வொன்றா பிடுங்குகிறான். பிள்ளைகளை பிடுங்குகிறான், சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் பிடுங்குகிறான். ஆனாலும் பிசாசுக்கு நம்பிக்கை இருந்துட்டே இருக்கு. இவ்வளவும் பிடுங்கி யோபு எந்த பாவமும் செய்யாம இன்னும் ஆண்டவரிடத்தில் உறுதியா இருக்கிறான். இருந்தாலும் பிசாசுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இன்னும் நான் அவனை ஜெயிக்க முடியும், அவனை ஒன்னும் இல்லாம அட்ரஸ் இல்லாம ஆக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு சாவு மணியை யோபு கொடுக்கிறான். அது எந்த வசனம் தெரியுமா? யோபு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், தன்னுடைய சொந்த மனைவி எல்லாரும் தன்னை விட்டு இழந்து போன போதும், பிள்ளைகள் இல்லை, சுற்றி சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை, தனக்கு இருந்த சரீர சுகமும் இழந்து ஒரு சரட்டையை எடுத்து பருக்களால் உடம்பு நிறைந்திருக்கும் பொழுது அதை சுரண்டி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கென்று விடப்பட்ட ஒரே ஒரு உறவு தன்னுடைய மனைவி. அந்த மனைவி வந்து சொல்லுகிறாள், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீர் நிலைத்திருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஹல்லேலூயா. Are you still standing in your integrity? இன்னும் ஏன் உண்மையாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்? இன்னும் ஏன் இயேசு இயேசு என்று கதறிக்கொண்டிருக்கிறீர்? அந்த தேவன் தான் உங்களை கைவிட்டுட்டாரு, அவர் தான் உங்களை அடிச்சு போட்டுட்டாரு, அவர் தான் நீங்க பண்ணின தண்டனை தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுத்து உங்களை மதிக்கவே இல்லையே. அவரை தூஷித்து ஜீவனை விடும், செத்து போகும் என்று சொன்ன போது அவன் திரும்ப சொல்லுகிறான். the direct shot பின்னாடி அவன் கொடுக்கிறான். பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாயே. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? இவை எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை, தன் உதடுகளை திறந்து தேவனை தூஷிக்கவில்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்தது என்று கர்த்தருக்கு விரோதமாய் கேள்வி எழுப்பவில்லை. ஹல்லேலூயா. இந்த ஒரு நிமிடத்தில் இதுக்கப்புறம் பிசாசு நம்பிக்கை இழந்துட்டான். ஹல்லேலூயா. இவனை இனிமேல் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாதுன்னு ஓட்டமாக ஓடிவிட்டான். அதுக்கப்புறம் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எஸ், my redeemer lives, he still lives. ஹல்லேலூயா. என்னை இரட்டிப்பாய் இரட்டத்தனையாய் என்னை ஆசீர்வதிக்க முடிகிற என் தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கீழான நிலைமையில் இருந்தாலும் உங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் பல மடங்கு ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புகிற ஒரு தேவன் நம்மோடு உண்டு. இன்றும் அந்த நம்பிக்கையோடு நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு கட்டம் வரும். யோபுவை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்னை அடிச்சிட்டாரோ, என்னுடைய வாழ்க்கையில் சறுக்கலாய் வந்து விழுந்து விட்டேனே. பாருங்க, இருதயத்தில் என்றைக்கு நாம சறுக்கலை சந்தித்துட்டோமோ, இருதயத்தில் என்னைக்கு ஆண்டவர் என்னை அடிச்சிட்டாருன்னு நினைச்சிட்டோமோ, அதோட நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அடிப்பட்ட பூனை ஆயிட்டோம். ஹல்லேலூயா. அடிப்பட்ட பூனையை திருப்பி திருப்பி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. நேற்றுக்கு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய வெட்டுக்கிளி வந்துருச்சு. என் பையன் ரொம்ப பயந்தான். போய் அடிடா அப்படின்னு சொன்னேன், ரொம்ப பயந்தான். நான் ஒரு ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு ஒரே அடி போட்டேன். அது லைட்டாக என்ன பண்ணிருச்சு, வீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறான், நச்சு 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 நச்சுன்னு அடிக்கிறான். ஏன்னா தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இது
எழும்பாது. ஒரு அடி ஸ்ட்ராங். இதுதான் பிசாசு நம்மளுக்கு தரான், ஒரே அடி ஸ்ட்ராங். என்ன அடி? ஆண்டவர் உன்னை அடிச்சிட்டார், ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாரு, இனி வேஸ்ட், இனி சபைக்கு போய் வேஸ்ட், ஆண்டவருக்காக ஊழியத்தை உண்மையாய் ஓடி வேஸ்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரையும் உங்களையும் பிரிக்கிற ஒரு அடி இதுதான். இந்த அடியில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா, இந்த ஷார்ட்ல நீங்கள் அவன்கிட்ட மாட்டிட்டீங்கன்னா, ஏறி நொங்க 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 நம்மளை அப்படியே வீழ்த்திடுவான். நாம் எழும்ப வேண்டும். பிசாசுக்கு சாவுமணி கொடுக்கிற கூட்டங்களாக இல்லை, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்றாலும், இந்த உலகமே சொன்னாலும், தேவன் உன் பட்சத்தில் இல்லை, தேவன் உனக்கு தண்டனை கொடுத்து விட்டார் என்று உலகமே சொன்னாலும், என் பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும், என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக, என் மீறுதலுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டாமலும் இருக்கிற ஒரு தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மீது அவருடைய கிருபை இருக்கிறது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் சொல்ல போறீங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, to that extent his grace is on me. hallelujah. ஆண்டவர் அதோடு நிறுத்தி விடவில்லை. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமாய் உங்களுடைய பாவங்களை நம்மை விட்டு அவர் விலக்கி இருக்கிறார். hallelujah. சங்கீதம் 103 வாசித்து பாருங்கள். அவருடைய கிருபை நம் மீது எவ்வளவு அளவு கடந்து பெருக்கெடுக்கிற கிருபையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கும் பொழுது, ஏன் நமக்குள் இந்த எண்ணம், கர்த்தரனை விட்டு விலகி விட்டார் என்ற எண்ணம், அந்த எண்ணத்தை இன்றைக்கு நாம் எடுத்து போடும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறவர்களாக நம்மால் இருக்க முடியும். ஹல்லேலூயா. பிகாஸ் இங்கிலீஷ்ல ஒரு அழகான பாடல் இருக்கிறது. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. You are my strength when I am weak. அப்பா, நான் எப்பொழுதெல்லாம் வீக்கா போகிறேனோ அப்பொழுதெல்லாம் நீங்க தான் என்னுடைய பலன். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ, நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும், திராணி எவ்வளோன்னு தெரியும், எவ்வளோ கஷ்டத்தை நம்மளால சகிக்க முடியும்னு தெரியும், எவ்வளோ போராட்டங்களை நம்மளால பேர் பண்ண முடியும்னு God knows. ஹல்லேலூயா. எங்க வீட்டில் 3 பேர் இருக்கிறோம். நடுவில் இருக்கிற என்னோட பிலிப், என்னோட மூத்த தம்பி இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப வீக். சாப்பாட்டுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம். கடந்த நாட்கள்ல எங்க சொந்தக்காரங்க கிட்ட அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, நான் பியூலாவையும் தூக்குனதில்லை, கடைசியில பறந்த பிரதாப்பையும் நான் தூக்குனதில்லை. ஏன்னா எப்ப பாரு என் மடியில தொங்கிக்கிட்டே என்னை பிடிச்சிக்கிட்டே இந்த பிலிப் சுத்திட்டு இருப்பான். பியூலாவும் பக்கத்துல யாரு ஏதாவது ஊட்டி விட்டாலும் சாப்பிட்டுக்குவா, கடைசி பையனும் சாப்பிட்டுக்குவான். இவளுக்கு நான் ஊட்டி விட்டாதான் என்ன பண்ண முடியும், சாப்பிட இறங்கும், இல்லாட்டி அப்படியே பட்டினி கிடப்பான், நைன்னு அழுதுட்டே இருப்பான். அதனால நான் அவனுக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கணும். பாருங்க, விளையாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், விளையாட போயிடுவாரு, சாப்பிட்ற நேரத்துக்கு வரமாட்டாரு. என்னோட சின்ன தம்பி பிரதாப், அவரும் விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் தான், ஆனா சாப்பாடுன்னா கரெக்டான டைம்ல ஆஜராயிடுவாரு. எல்லாம் நாங்க எல்லாம் கரெக்டா சாப்பிட உட்கார்ந்துருப்போம். அப்ப சைட் டிஷ் இருக்கும், இவர் இருக்க மாட்டாரு. அம்மா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வைப்பாங்க. அந்த சைட் டிஷ் நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு மீதி பாத்திரத்துல இன்னும் யாரோட பங்கு இருக்கு, பிலிப்போட பங்கு இருக்கு, அது மேல எங்க கண்ணு போகும். அப்ப நாங்க கேட்போம், அதை எங்களுக்கு எடுத்து வைங்க அப்படி சொல்லி கேட்போம். அம்மா சொல்லுவாங்க, ஐயோ இது யாருக்கு, பிலிப்பு வருவான், அவன் லேட்டா வந்தாலும் பசியோட என் பிள்ளை வரும், அவனுக்குன்னு சொல்லி எடுத்து உடனே கொண்டு போய் கிச்சன்ல ஒளிச்சு வச்சிருவாங்க. அப்போ இவர் மெதுவாக ஆடி அசைஞ்சு விளையாட்டுலாம் முடிச்சுட்டு பேட்டை தூக்கிட்டு உள்ளே வருவார். அம்மா சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. அந்த சைட் டிஷ்ஷில் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு வாய் மட்டும் வைப்பார், மீதி என்ன பண்ணிடுவார், அப்படியே வச்சிருவாரு. அப்போ நாங்கள் போய் கேட்போம், இவ்வளோ மீதி ஆச்சே, நாங்கள் கேட்கும்போது எங்களுக்காவது கொடுத்துருக்கலாம்ல, எங்கள் வாயாவது நிறைச்சி சாப்பிட்டு போலன்னு கேட்போம். ஆனால் அம்மா சொல்லுவாங்க, இல்லை இது இவனுக்குரியது, எனக்கு தெரியும் இது இவனால் சாப்பிட முடியாதுன்னு, எனக்கு தெரியும் இது இவனால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு, இவ்வளோ ஆசீர்வாதத்தை இவனால் எப்படி செய்கிறது, எப்படி அதை உள்வாங்கிறதுன்னு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் யூ டேர் நாட் டு டச் ஹிஸ் பிளெஸ்ஸிங். நீங்களும் என்னோட பிள்ளை தான், நீங்களும் பரிசுத்தவானான பிள்ளை தான். ஆனா எனக்கு பிசிக்கலா வீக்கான ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளையோட ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்கிறானோ இல்லையோ, நீ யூ டேர் நாட் டு டச் ஹிஸ் பிளெஸிங், நீ அவன் ஆசீர்வாதத்தை
தொட முடியாது. நீ அவனை விட பரிசுத்தமா இருக்கங்கிறதுக்காக, நீ அவனை விட பலமுள்ளவளா இருக்கிறங்கிறதுக்காக, நீ அவனை விட பர்ஃபெக்டா இருக்கிறங்கிறதுக்காக வீக்கான என் பிள்ளையோட ஆசீர்வாதத்தை எடுத்து நான் உனக்கு கொடுக்க முடியாது. வாட் எவர் பிலாங்ஸ் டு ஹிம் இஸ் ஹிஸ். ஹல்லேலூயா. அது அவனோடது தான், அது அவனுடைய பங்கு தான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இப்படிதான் கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையிலும் நடந்தது இல்லையா? அவன் எல்லாவற்றையும் இழந்து வந்தபோது மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் சொல்லுகிறார், அவன் இன்றைக்கு வந்திருக்கிறான், அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும், நீ உனக்கு இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்பா. ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? 100 ஆடுகள் இருந்த போது ஒரு ஆடு வீக் ஆயிடுச்சு, ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. 99 ஆடுகளையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆடு பின்னாடி போனாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருக்கு பர்ஃபெக்டாக இருந்தாலும், எத்தனை பேர் பரிசுத்தமா நான் உமக்காக வாழுகிறேன், உமக்காக வாழுகிறேன் என்று அவருக்காக ஊழியம் செய்ய எத்தனை கூட்டம் எழும்பினாலும், கர்த்தருடைய இருதயம் உங்கள் மீது, என்னுடைய பிள்ளையை ரட்சித்தேனே, என்னுடைய மகளை ரட்சித்தனே, அவன் எனக்கு வீக்கா இருக்கிறான், நான் அவனை தேடி போகட்டும், நான் அவனுக்கு சமீபமாய் இருக்கட்டும், அவனை என்னுடைய கண்கள் வாஞ்சிக்கட்டும். Whenever we are weak, God is so closer. God is so closer at our lowest. எப்பொழுதெல்லாம் lowest ஃபீல் பண்றீங்களோ, எப்பொழுதெல்லாம் தனிமையை உணர்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் தோற்றது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நாம் மறந்து போய்விடக் கூடாது. தேவாதி தேவனின் பிரசன்னம், அந்த உன்னதமானவரின் மறைவு நமக்கு மிக பெரிய அடைக்கலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் கைவிடலாம், உங்களுடைய தகப்பனும் தாயும் உங்களை கைவிடலாம். You might have no support. உங்களுடைய படிப்புக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களை தூக்கிவிட யாரும் இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் தாழ்வான இடத்தில் இருப்பது போல, யாரும் இல்லாமல் தனிமையில் இருப்பது போல ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த வீக்கஸ்டான டைம்ல தான் you can feel his presence so closer to you. Hallelujah. அவருடைய பிரசன்னம் உங்கள் பக்கத்தில் நின்று இருக்கிறது. இதே இருளான சூழ்நிலையில தான் அந்த படகுல, அந்த கப்பலில் பவுல் எங்கே பார்த்தாலும் அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையில அவன் சொல்லுகிறான், நம்பிக்கை அற்று போயிருந்த சூழ்நிலையில இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. ஹல்லேலூயா. பரிசுத்தவானின் வாயிலிருந்து இதை சொல்லும்போது that was the fact. ஹல்லேலூயா. 14 நாள் ஒண்ணுமே சாப்பிடல, குடிக்கல, அவங்க எதுவுமே செய்யல, நட்சத்திரமும் வரல, சூரியனும் வரல, ஒரு கப்பல்ல மாட்டிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் இருள், இடி சத்தங்கள், முழக்கங்கள், பயங்கள், இருள்கள் சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையில ஃபேக்ட் எப்படி இருந்ததுன்னா, இனி இவங்க எழும்ப மாட்டாங்க, இவங்க இதை இழந்துட்டாங்கல்ல, இனி இவங்க அவ்வளோதான், இனி முடிஞ்சு போச்சு இவங்க லைஃப். That was the real fact. But you know what happened? Faith can surpass the fact. Hallelujah. விசுவாசம் நடைமுறையை அது தாண்டி செல்லும். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசம், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பிராக்டிக்கல் நடைமுறையை தாண்டும், இயற்கையை தாண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 27வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், ஆகிலும் திடமனதாயிருங்கள். ஹல்லேலூயா. நம்பிக்கை அற்று போனது உண்மைதான், இனி பிழைப்பது கஷ்டம் என்பது உண்மைதான், ஆகிலும் திடமனதாயிருங்கள். இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பத் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு தயவு பண்ணினார். பவுல் எந்திரிச்சு சொல்லுகிறார், அந்த இருளான சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், பிசிக்கலா பார்க்கும்போது பிசிக்கலான ஐஸுக்கு எந்த வேயும் இல்லை, எந்த வலியும் இல்லை, ஆனாலும் இந்த பரிசுத்தவனுடைய உள்ளான ஆத்மா, இந்த டீப் இன்சைட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட், அவன் தேவனை வாஞ்சித்து கொண்டே இருந்தான். ஒரு தேவன் என்னை அழைத்தாரே, I don't think this is my end. இது என்னுடைய முடிவல்ல என்பது எனக்கு தெரியும். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சூழ்நிலைகள் எல்லாம் இருளாக இருக்கலாம், அந்தகாரங்கள் இருக்கலாம், எல்லாம் முடிந்தது போல இருக்கலாம், ஆனால் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அபயம் இட்டுக்கொண்டே இருந்தான்.
மகான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னை அழைத்து தேவனை அவன் நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். அவன் சொல்லுகிறான், தேவன் என்னோடு அவர் பேசுவார். எந்த இருளான ஆழத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் என்னை தாங்கும் என்று இருதயத்தில் அவன் தியானம் பண்ணி கொண்டிருந்த அந்த க்ஷணமே இதோ தேவ தூதன் அவனுக்கு முன்பாக நின்றார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் பிழைப்பீர்கள், ஒருவருக்கும் உயிர் சேதம் வராது. ஹல்லேலூயா. அவ்வளவு அழகாக எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தப்பி பிழைத்துக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. அவன் உடனே எந்திரிச்சு சொல்லுகிறான், லிசன், எல்லாரும் இப்போ என்ன கேளுங்க. இவ்வளோ நேரம் நீங்க என் பேச்சு கேட்கல, பட் இப்பொழுது என்னுடைய சொல்லை கேளுங்கள் என்று சொல்லி நீங்க எல்லாரும் பிழைச்சுக்குவீங்க, திடமனதா இருங்கள்னு அவங்களுக்கு என்கரேஜ் பண்றான். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் ஒரு ஆல்ரெடி பிரிசனர், வாழ்க்கையில எல்லா குற்றவாளிகளை ட்ரீட் பண்றது போல இவனையும் ட்ரீட் பண்ணிட்டு வராங்க. ஆனா இவன் அத்தனை கூட்டத்து முன்பாக நின்று சொல்லுகிறான், எல்லாரும் நீங்க பிழைச்சுக்குவீங்கன்னு சொல்றான். ஹல்லேலூயா. அப்போ யாருமே இவனோட பேச்சை மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி. ஆமா, நீ இப்படிதான் சொல்லுவ, உனக்கு என்ன நடந்திருக்கு, இவ்வளோ நேரம் ஒன்றும் நடக்கலையே, அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அங்க இருக்கிற ஒரு கூட்டம் இவனுடைய பேச்சை நம்பினது. இவனுக்குள் இருந்த அந்த விசேஷித்த ஆவியை அந்த கூட்டம் உற்று பார்த்தது. ஹல்லேலூயா. இவனுக்குள் இருந்த அந்த கம்பீரத்தை, அந்த இருளின் நடுவிலும் பள்ளத்தாக்கில் போய் கொண்டிருந்தாலும் இவனுக்குள் எழும்பின அந்த ஸ்ட்ராங் ஹார்ட்டை ஒரு கூட்டம் பார்த்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அங்க தேவதூதன் வந்தார்னா, பிசிக்கலா வந்திருந்தாருன்னா எல்லாத்து கண்ணிலையும் தெரிஞ்சிருப்பாரு. ஆனா பிசிக்கலா வரல, தேவதூதன் தரிசனத்துல வந்திருக்காரு. ஹல்லேலூயா. தரிசனத்துல வந்து இந்த மாதிரி பேசியிருக்கார். இவன் ஒரு கனவு கண்டானா இதை நம்ம நம்பணுமா அப்படிலாம் நினைக்கல. காரணம், இவனுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவியை அந்த கூட்டம் கண்டு கொண்டது. ஆமென். இந்த பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பல படித்த மேதை, அவன் பல சாதனைகளை செய்தான், பல காரியங்களை ஆண்டவருக்காக செய்திருந்தாலும் இவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவன் பிசிக்கல் அப்பியரன்ஸ் வாஸ் நாட் தட் குட். 4 அடி தான் இருப்பாராம். ஆனா அவருக்கு பேண்டி லெக்ஸ், அதாவது கப்ப காலுன்னு சொல்லுவாங்க, அந்த வளைஞ்சிருக்கிற கால் இருந்ததுனால இன்னும் ஷார்ட்டா தெரிஞ்சு 3 அடி தான் இருப்பாராம் இந்த பவுல். இந்த பவுல் தான் இந்த புதிய ஏற்பாட்டுல 2/3 ஆஃப் புக்ஸ் எழுதியிருக்காரு. அவ்வளவு படித்த மேதையா இருந்தாலும் அவரோட பிசிக்கல் வந்து பாக்குற மாதிரி இல்ல. ஆள் குட்டையா இருப்பாரு, பால்ட் ஹெட்டட். அவர் வழுக்கு தலையா இருப்பாரு, புருவம் 2ம் இணைந்திருக்கும், ரொம்ப ரொம்ப பார்க்க விகாரமாக இருப்பாரு. அவரோட வாய்ஸ் வந்து ஃப்ரெஜைலாக இருக்கும், அதாவது ரொம்ப உடஞ்சு போன மாதிரி வாய்ஸ் இருக்கும். அதனாலதான் அவர் ஒரு தடவை பிரசங்க பண்ணும்போது கூட ஜனங்க தூங்கி விழுந்து படி மேல இருந்து கீழே விழுந்தாங்களாம். அவரோட வாய்ஸ் அட்ராக்டிவாக இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு குள்ளமான மனுஷன், பார்க்க தோற்றமில்லாத ஒரு மனுஷன் சொல்வதை அந்த கூட்டம் கேட்டு நடுங்கி நம்பிக்கை வைத்து நின்றது. ஹல்லேலூயா. காரணம், அவனுக்குள் இருந்த விசேஷித்த ஆவி. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்குள் இருக்கும் விசேஷித்த ஆவியை கண்டுபிடிப்பார்கள் என்றால், உங்களுக்குள் சுற்றி இருக்கிற உங்கள் குடும்பம் கண்டுபிடிக்கும் என்றால், நீங்கள் சொல்வதை அவர்கள் அப்படியே கேட்டு நடப்பார்கள். உங்களை பற்றும் பயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், நகோமிக்கு 2 மருமகள்கள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொருத்தி பேர் ரூத். நகோமி இன்றைக்கு அவள் ஒரு செழிப்புள்ள ஒரு மகளாக மோவாப் தேசத்துக்கு அவள் கடந்து வருகிறாள். அவளுக்கு இன்று கணவர் இருக்கிறார், 2 பசங்க இருக்காங்க. மோவாப் தேசத்துக்கு கடந்து வந்து அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்நிய ஸ்திரீகளை மனம் முடிக்கிறாள். மனம் முடிச்ச கொஞ்ச நாளிலேயே கணவன் இறக்குறாங்க. அடுத்தது 2 பசங்களும் இழக்கிறாங்க. உடனே மனம் சோர்வடைந்து விடுகிறாள். தனித்து ஆனவளை போல தன்னை சுற்றி இருந்த ஆம்பளை துணை எல்லாமே போயிடுச்சு. நகோமிக்கு உடனே தனித்து விடப்பட்டவள் போல அவள் சொல்லுகிறாள், இனி என்கிட்ட ஒன்றும் இல்லை. பிள்ளைகளான மருமகள்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களாம் உங்களோட அந்நிய தேசத்துக்கு போங்க, நான் என்னோட சொந்த ஊருக்கு நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓர்பால் பார்க்கிறாள். இவள் வயது சென்றவள், இவளுக்கு வயசாயிடுச்சு. இந்த நகோமிக்கு இனி இந்த அம்மா கிட்ட ஒரு சொத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த அம்மாவுக்கு ஸ்ட்ராங் பில்லர்ஸாக இருந்த கணவனும் 2 பசங்களும் இறந்துட்டாங்க. இனி இந்த அம்மாவால் நம்மளுக்கு ஒரு பிள்ளையை பெத்தும் கொடுக்க முடியாது. இனி இந்த அம்மாவால் ஒரு நன்மையும் நமக்கு வரப்போறது இல்லை. வயசான அம்மாவாயிடுச்சு, இனி இவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓர்பால் திரும்பி போய்விட்டாள். ஹல்லேலூயா. அங்கே
வித்தியாசமான பார்வை கொண்ட ரூத் இருக்கிறாள். அவள் she did not see the physical appearance of Naomi. நவோமியோட வெளி தோற்றத்தை பார்க்கவில்லை, நவோமியோட சூழ்நிலையில் இருக்கும் தோல்விகளை பார்க்கவில்லை, நவோமி தனித்து விடப்பட்டவளாக நிற்கிறாளே என்று அவளுடைய குறைகளை பார்க்கவில்லை. ஒன்றுமில்லாமல் கர்த்தர் இவளை ஆக்கிவிட்டாரே என்று உலகமெல்லாம் இவளை சொல்லும் போது அவளுடைய பிசிக்கலான தோற்றத்தையோ அவளுடைய பிரசன்ட் சிச்சுவேஷனையோ ரூத் பார்க்கவில்லை. ரூத் ஒன்றை நகோமியின் உள்ளத்திலிருந்து அவள் பார்க்கிறாள். அவளுடைய ஆவி நகோமியின் ஆவியை பார்க்கிறது. நகோமி என்னத்தை இன்றைக்கு இழந்திருந்தாலும், இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தாலும், இன்றைக்கு அற்பமாய் இவள் எண்ணப்பட்டாலும், இந்த வயதான ஒரு அம்மாக்குள்ள, இந்த ஒன்றுமில்லாமல் தோன்றுகிற அற்பமாய் எண்ணப்படுகிற இந்த அம்மாக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹalleluya. So அந்த ஆண்டவர் இருக்கும் பொழுது this cannot be her end. இது இவளுடைய முடிவா இருக்கவே இருக்காது. அந்த ஆண்டவரை இவள் சேவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு முடிவை கர்த்தர் இவளுக்கு விடவே மாட்டார். ஏதோ ஒன்று இவளுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. காரணம், இவள் வைத்த நம்பிக்கை, இவளுக்குள் இருக்கிற விசுவாசம், அது இப்படி அவிந்து போகிற விசுவாசம் அல்ல, இப்படிப்பட்ட முடிவை கொண்டு வருகிற விசுவாசம் அல்ல. அது இன்னும் எழும்பும், அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவள் சொல்லுகிறார், நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் சேவிக்கிற தேவனை நானும் சேவிப்பேன், நீ மரிக்கிற இடத்துல நானும் மரிப்பேன், நான் உம்மை விட்டு விடுவதில்லை, நான் உம்மை விட்டு போவதில்லை என்று நகோமியை இறுக பற்றி கொண்டாளாம். ஹல்லேலூயா. இந்த உலகம் எல்லாம், ஒருபால் என்கிற கூட்டம் எல்லாம், ஆண்டவர் உன்னை தண்டிச்சிட்டாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ செஞ்சிட்டாரு, உனக்கு வயசாயிருச்சு, இனி உனக்கு காலம் இல்ல, இனி உன்னால என்ன செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது ரூத் என்கிற ஒரு கூட்டம் இருந்தது. அது இவளுக்குள்ள இருந்த தேவனை பார்த்தது, இவளுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பார்த்தது. இல்லை இல்லை இல்லை, இது இவளுடைய முடிவு கிடையாது, ஏதோ ஒன்று இவளை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார் என்று அந்த கூட்டம் நகோமியை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக ஓர்பால்கள் எழும்பலாம், ஓர்பால்கள் உங்களை விட்டு போகலாம். கப்பல்ல உங்களோடு பயணித்தவங்க அநேகர் அடுத்த வசனத்துல பார்க்கும்போது பவுல் இப்படி சொன்னதை கேட்க முடியாதபடிக்கு கப்பல்ல இருந்து இறங்கி ஓடி தப்பிச்சு போனா போதும்னு அந்த கப்பலை விட்டு இறங்கி ஓடினாங்க. ஆனா பவுல் சொல்லுகிறார், நீங்க கப்பலை விட்டு இறங்காதீங்க, என்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே போகாதீங்க, சபையை விட்டு வெளியே போகாதீங்க, இந்த சபைக்குள் இருக்கும் வரைக்கும் நீங்கள் பிழைத்துக் கொள்ளுவீர்கள், என்னோட கான்டாக்ட்ல இருக்கிற வரைக்கும் நீங்கள் பிழைத்துக் கொள்ளுவீர்கள். ஓர்பால் நகோமியை விட்டு விலகி ஓடி போனாள். அவளுடைய பிரசன்ட் சிச்சுவேஷனை பார்த்தாள், சுற்றி தன்னுடைய சுய கண்களால் பார்த்தால் இவளிடத்திலிருந்து இனி எந்த நன்மையும் வராது என்று ஓடி போகிறாள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை விட்டு ஓடி போறவங்க, உங்களை விட்டு விலகி போறவர்கள், உங்களை தூஷணம் சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் அடி கொடுத்துட்டார், ஆண்டவர் இனி எந்த நன்மையும் எங்க வாழ்க்கையில வராது, அவ்வளவுதான் இவங்க வாழ்க்கை என்று சொல்லி ஓடி போகிறவர்களுக்கு we are not anymore responsible. ஹல்லேலூயா. அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க போனவங்க போனாங்க தான். இன்றைக்கு எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில் எழும்ப முடியாமல் இருக்கீங்க தெரியுமா? போன ஓர்பாலை நினச்சிட்டே இருக்கீங்க, அவங்க சொன்ன வார்த்தைகளை நினைத்து கொண்டே இருக்கீங்க. ஏன்னா இந்த இவங்களால இனி என்ன முடியும், இந்த குடும்பம் விழுந்துருச்சு, இந்த குடும்பம் அதை இழந்துட்டாங்க, இதை இழந்துட்டாங்க, இனி இவங்க எழும்ப மாட்டாங்க என்று சில உறவுகள் உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம். இவங்க தெய்வம் இனி நமக்கு வேண்டாம், இவங்க ஆண்டவர் இனி நமக்கு வேண்டாம் என்று உங்கள் ஆண்டவரை உதறி தள்ளிவிட்டு சில கூட்டங்கள் நீங்கள் ஆண்டவரை சேவித்தது நிமித்தமே உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். அந்த ஓர்பால்களை நினைத்து நினைத்து ஒருவேளை நீங்க துவந்து போயிருக்கீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கிறது, இன்னும் கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று, இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு நன்மை வரப்போகிறது, நான் பற்றி கொண்டிருப்பேன், இதை இவர்கள் முடிவா இருக்கவே முடியாது. காரணம், இவர்கள் சேவிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர், இவர்களை ஆட்கொண்ட தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன் என்று ஒரு ரூத் என்கிற ஒரு கூட்டம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது அந்நிய தேசத்து பெண் தான், அது அந்நிய கூட்டம் தான். நீங்க வேலை செய்கிற இடம் அது அந்நிய ஸ்தலம் தான், நீங்க இருக்கிற இடம் அது அந்நிய ஸ்தலம் தான். அங்கே சில ஓர்பால்கள் இருப்பார்கள், அவங்க சொல்லுவாங்க, உங்க பிரசன்ட் சிச்சுவேஷனை பார்த்து, உங்க பிசிக்கை பார்த்து, பிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து சொல்லுவாங்க, இவங்களால ஒன்றும்
முடியாது. ஆனா ரூத் சொல்லுகிறார், இல்லை இல்லை இல்லை, இவள் சேவிக்கிற தேவன் ஏதோ ஒரு காரியத்தை இவள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இவளை கொண்டுதான் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி வரப்போகிறது போல, இவளை கொண்டுதான் she is going to carry out the legacy of Jesus Christ. Hallelujah. நகோமி தன்னை விட்டு பிரியாத ரூத்தோடு தன் சொந்த தேசத்துக்கு போகிறாள். 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மகளே, உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? என்னை நம்பி வந்து விட்டாள். நான் தோல்வியில் இருந்த போது, நான் கஷ்டத்தில் இருந்த பொழுது, என்னை உலகம் மதிக்காதபடிக்கு என்னை மிதித்து சென்ற போதெல்லாம் நீ என்னை, எனக்குள் இருந்த நம்பிக்கையை, எனக்குள் இருந்த விசுவாசத்தை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தால் நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி போவாசோடு இணைத்து விடுகிறாள். ஹல்லேலூயா. அந்த போவாசின் சந்ததியில் வருகிறார் ஓபேத், அதன் சந்ததியில் வருகிறார் இயேசு கிறிஸ்து என்கிற யூத ராஜசிங்கம். ஹல்லேலூயா. சொன்னால் நான் உனக்காக சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? உனக்காக கர்த்தர் சௌக்கியத்தை தேடாதிருப்பாரோ? அவர்களுக்காக உங்களை திரும்பவுமாக சாட்சியாக அவர் எழும்ப பண்ணுவார். அந்த கண்கள் முன்பாக அவர் உங்களை சாட்சியாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை போவாசாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வருவார். அவருடைய போர்வையினால் உங்களை போர்த்துவார். அப்பொழுது உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய கண்ணீர், கவலை, அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியாய் வைப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? பவுல், he was physically weak, but அவனுக்குள் இருந்த அபிஷேகத்தை கப்பலில் இருந்தவர்கள் கண்டார்கள். யார் யாரெல்லாம் பவுலின் வார்த்தையை கேட்டு நடந்தார்களோ அவர்கள் எல்லாரும் பிழைத்து கொண்டார்கள். நகோமியின் உள்ளான நம்பிக்கையை ரூத் பற்றி பிடித்தது நிமித்தமாக ரூத்தின் வாழ்க்கை பிழைத்தது. இன்றைக்கும் அநேக ஓர்பால்கள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பி இருக்கலாம். just keep them away. உங்கள் வாழ்க்கையில நீ தொடர வேண்டாம். சில ரூத்துக்களை உனக்காக எழுப்பி வைத்திருக்கிறேன். அநேக ஆத்துமாக்கள் வெளியே இருக்கிறது. ஏதோ ஒரு நம்பிக்கை இந்த மகளுக்குள் இருக்கிறது, இவள் நம்மை விடுவிப்பாள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது சில கண்கள். அந்த கண்களுக்காக நீங்கள் எழும்பியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை கட்டியே ஆக வேண்டும். அவர்களை நீங்கள் ஆதாயம் பண்ணியே ஆக வேண்டும். போவாசாகிய இயேசுவோடு நீங்கள் இணைத்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா.